ஏய், என்ன தைரியம் இருந்தா பச்சை புள்ளைய கடத்தி கொசு வலைய கட்டி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு சித்திரவதை பண்ணிருப்ப. சொல்லுடா. பழைய வன்மத்தை தீக்க தானே இத பண்ண. இத நீ மட்டும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதுக்கும் இந்த பூர்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. அவதான் குழந்தைய கடத்த சொன்னலா? சொல்லுடா. அடிங்க. போடுங்க. சொல்லு. சொல்ல போறியா அடி வாங்கி சாக போறியா நீ? இப்படியா போனா நம்மள அடிச்சு கொன்னுடுவாங்க. பூர்ணா பெரிய இடம். அவளை கோத்து விட்டாதா நம்ம தப்பிக்க முடியும். சொல்லுடா. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? அடிங்க அவனை. மேடம் மேடம் நான் சொல்றேன். நான் சொல்றேன். உண்மை சொல்றேன் மேம். உண்மை சொல்றேன். மேடம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூர்ணா தான் மேடம். அவ சொல்லிதான் மேடம் நான் இத்தனையும் செஞ்சேன். சுதாவுக்கும் எனக்கும் பகை இருந்தது உண்மைதான். அதை பயன்படுத்திக்க நினைச்சுதான் பூர்ணா என்ன தேடி வந்தாங்க. சுதாவை தண்டிக்கணும். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. நீ குழந்தைய கருத்து நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வராதேன்னு ஐடியா கொடுத்தாங்க மேடம். பணம் தரேன்னு சொன்னாங்க மேடம். அதனால்தான் மேடம் நான் குழந்தைய கருத்துனேன். இத்தனையும் பண்ணிட்டுதான் அவ அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து லா பேசிட்டு போனாளா? தப்பு ஏன் மேலதான். அன்னைக்கு அவளை விசாரிக்க போனப்பவே தெளிவா போயிருக்கணும். பெரிய வக்கீல் பொண்ணா இருந்தா அவ எனக்கு சொல்லி தருவாளா? பிரபாகரன் மேடம், இவன் வாக்குமூலத்தை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. பூர்ணா மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்குங்க. ஓகே மேடம். குழந்தைய கடத்த திட்டம் போட்டதுக்கு, முன்பகையினால குழந்தைய கடத்தினதுக்கு இதுக்கெல்லாம் செக்ஷனை ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. அவங்க அம்மா பெரிய லாயருங்கிற திமிர தானே இப்படி பண்ணிருக்கா. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். போங்க, இமிடியேட்டா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இதுக்காக அவ உனக்கு ஏதாவது காசு கொடுத்தாளடா? இல்ல மேடம், அப்படி ஒண்ணும் கொடுக்கல. குழந்தைய ஒப்படைச்சதும் தரேன்னு சொன்னா. குழந்தைய ஒப்படைச்சதும் அந்த பூர்ணாங்கிறவ சுதாவை பழி வாங்கறதுக்கு பிளான் பண்ணா? நீ இதுதான் சாக்குன்னு உன் சொந்த பகையை தீக்க நினைச்சிருக்க இல்ல? பொம்மைய கூவத்துல மிதக்க விட்டு பயம் காட்டுற அளவுக்கு நீ போயிட்டல. செல் நம்பரை ட்ரேஸ் பண்ற அளவுக்கு பண்ணிட்டல மவனே. எல்லாத்துக்கும் உன் மேல சேர்த்து வச்சு கேஸ தீட்டுறேன்டா. ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்வு கிடைச்சு நிம்மதியா வாழ்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே. இருடா, நீ செத்த.